சிவபெருமான் தேவர்களுக்கு அளித்த வாக்குப்படி அவருடைய 3ஆம் கண்ணிலிருந்து வெளிவந்தது ஒரு பிரகாசமான தீக்கதிர். அந்த ஒளி வானத்தை கிழித்து பாய்ந்து அக்னி தேவனிடம் வந்தது. அக்கினி தேவன் அவற்றின் ஆற்றலை தாங்க முடியாமல் கங்காதேவியிடம் அவற்றை ஒப்படைத்தார். கங்கை அவற்றை சரவண பொய்கையில் உள்ள 6 பொற்தாமரையில் வைத்து பார்வதி தேவியின் சக்தியுடன் இணைந்தபோது அந்த 6 தீக்கதிர்கள் 6 குழந்தைகளாக மாறின. கார்த்திகை பெண்கள் 6 குழந்தைகளையும் எடுத்து வளர்த்தனர். 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார். சில காலம் கழித்து பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளை பார்த்து தன் தாய்மையின் ஆழத்தால் அவர்களை தழுவிக்கொண்டாள். அந்த அன்பின் ஒளியில் 6 உடல்கள் ஒன்று சேர்ந்தன. அவ்வாறு பிறந்தார் அருமுகன், முருகன், சுப்பிரமணியன், வேலவன். 6 முகங்களுடனும் 12 கைகளுடனும் திகழும் பரமதெய்வம். வானம் முழுவதும் தெய்வங்கள் மகிழ்ந்தன. சிவபெருமான் அவனை ஆசீர்வதித்தார். முருகா, நீயே என் ஆற்றலின் வடிவம். நீயே சூரபத்மனை அழித்து உலகை மீட்டிடுவாய். மேலும் இதுபோன்ற வீடியோக்கள் காண AI தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.